எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு முன்னாடி வரையிலும் எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த ஒரு அமைச்சரும் இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சது கிடையாதுங்க. அவங்க குடும்ப அரசியல்லாம் நடத்துறாங்க. அவங்களோட விளம்பரத்துக்காக, அவங்க அரசியல் இதுக்காக எவ்வளவு பண்ணாலும் மக்களுக்காக அவங்க பண்ணணும். அந்த ஒரே ஒரு இதுதான். நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு, பட் தே ஆர் கிவிங் பேக் டு புவர் பீப்புள் ஆல்சோ. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறீங்க. அங்கே எத்தனையோ குடும்பம் நாசமாக போகுது. அப்போ அந்த பெண்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ இந்த 1000 ரூபா பணமும் இலவச பேருந்து மட்டும் போதுமா? சுவிட்சர்லாந்து இதில் போய் பேங்க்ல போய் பணத்தை போடலாம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினது யாருங்க? எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாரு. எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் சுவிட்சர்லாந்து பேங்க்ல போட்டாரு. நம்ம டிஎம்கே பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் ஈவன் ஐ ஆல்சோ தாட் லைக் இட். பட் ஸ்டில் நவ் சீயிங் த ரிசல்ட் ஆஃப் இலவசத்தை தேவையே கிடையாது. இலவசம் வந்து முட்டாள்தனமான விஷயம், மக்களை ஏமாத்துறது தான். இதுக்கு பேர்லாம் நல்லதெல்லாம் கிடையாது.